வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேஷ ராசிக்கு அடுத்த 60 நாட்களுக்கு 20ஆம் தேதி ஜூலையிலிருந்து 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரை எந்த மாதிரியான பலன்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுதுன்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான சில பரிகாரங்கள், அடுத்து தெய்வ வழிபாடு, கோச்சார நிலவரப்படி இருக்கின்ற அந்த தெய்வ வழிபாடு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 60 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் சிறப்பான நாட்களை விட நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு நாட்களாகவும் தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 5 கிரகங்கள் அந்த ராகு கேது கிரகங்களுக்கு நடுவிலும், அடுத்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகவும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அதுலேயும் அந்த குருமங்கலம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்து உங்களுக்கு அந்த சூரியன், புதன், சுக்கிரனாகப்பட்ட கிரகங்கள் 3 கிரகங்களும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கின்ற ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 60 நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்தும் அதிலிருந்து விடுதலை ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள்லிருந்தும் உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களை மீட்டு எடுத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்கின்றீங்க. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடன்கள், அடுத்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு 2 வருடமாக இருக்கிறீங்க. குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை சரியில்லையா, இல்லை பணம் வறுமையா, அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய மனமாகப்பட்டது மட்டும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஏன் நம்ம எதுக்காக வாழுறோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வருது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறாங்கன்னு தான் பேர். ஏன்னா அவங்களுக்கு இந்த ராகு பகவான் என்னைக்கு அவங்க ராசியில் வந்தாரோ அன்றிலிருந்தே இவர்களுக்கு மிக நீண்ட கால பிரச்சனைகள் தொடங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்து இந்த மேஷராசி அன்பர்கள்ல மேஷ ராசியில பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இதுல இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையின் தொடக்க காலத்திலிருந்தே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. பரணி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18-25 வயசு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ ஒரு 35 வயசுக்கு மேல நம்மளால இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் உங்களுடைய வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தொழில் வேலையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எதிலுமே முடிவெடுப்பதில் எப்போதுமே ஒரு சிறந்த வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் அதிலிருந்து மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை, என்னைக்கு நான் மிக தெளிவாக முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய தவறுகள் அங்கு சுட்டி காட்டப்படுது. அந்த மாதிரியா ஒரு சூழ்நிலையில இந்த மேஷ ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகுது, உங்களுக்கு ஒவ்வொரு சாதகமான சூழ்நிலையை தந்தாலும் சில பிரச்சனைகளிலிருந்து, ஒரு இடர்பாடான பிரச்சனைகளிலிருந்து மேஷராசி என்பவர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பொருள் நஷ்டத்திலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இழப்பு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, அடுத்து இன்னும் 2 வருஷத்தில் வேறு கம்பெனி மாறிக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குருமங்கள காரகனாக மாறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் இந்த 60 நாட்களில். இந்த நாட்கள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும்.
தேங்கி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளிவருவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. எதுவுமே காரணம் இல்லாமல், எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லாமல் குழந்தையை எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து பெற்றோர்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாக ஒரு கணவன் மனைவி பிரச்சனை தீராத ஒரு துன்பமாக இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. என்ன மேடம் எல்லாமே நல்லா இருக்கு, வசதி வாய்ப்போடு இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு சிறப்பாகவே இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் அடுத்தடுத்து இந்த 60 நாட்கள்ல ஒரு நல்ல இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஆனால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2 மாத காலகட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேதுக்களின் பிடியில இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் வருவதற்கு காலமாக இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக ஒரு சில பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் வெளியில் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே ராகு கேது பிடியில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஒரு பூதாகாரமாக வெடித்து அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வருவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முழுவதுமாக கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கலாம். ஏற்கனவே மேஷ ராசி அன்பர்கள் தொழிலில் எதுவுமே வருமானம் இல்லாமல் வரவேண்டிய வரவுகள் எல்லாமே வராமல் உங்களுக்கு தேக்க நிலையில், அதாவது மந்தமான ஒரு சூழ்நிலையில் இந்த கடந்த ஒரு வருடமாக இந்த மேஷராசி அன்பர்கள் மிகவும் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. பணமே இல்லை எங்களுக்கு, அந்த எப்படியோ நாங்களும் சமாளித்து அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் பணம் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அது கடைசி வர்ற மாதிரியே இல்லை. இந்த மாதிரியான பண நெருக்கடிகளை கடந்த ஒரு வருடங்களாக இந்த மேஷராசி அன்பர்கள் அதிகமாக சந்திச்சிட்ருக்கிறீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களோ சரி, இல்லை கட்டிட தொழில் செய்கிறவங்களோ சரி, இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ சரி, இவர்களுக்கு எல்லாருக்குமே சரி இந்த பண வருமானம்ன்றது இந்த கடந்த ஒரு வருடமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை. அப்படியே பண வருமானம் இருந்தாலும் ஒரு சோர்வு நிலையிலேயே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு இழந்த மாதிரி, எதையோ வாழ்க்கையில் தன்னைத்தானே ஏதோ இழந்த மாதிரியே இந்த மேஷராசி அன்பர்கள் மிகவும் அவதிப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத, அதாவது இந்த 60 நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒரு மிக சிறந்த ஒரு வேலை வாய்ப்புகளாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகளை தடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் அந்த 6ஆம் வீட்டு அதிபதியான அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த 60 நாட்களில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் சில பேருக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உள்நாட்டில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. வெளிநாட்டில் தேடினீங்கன்னா மிக அதிகமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் செய்த தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக தவற விட்டுருப்பீங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். எப்படி நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போகிறது அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே அந்த வாய்ப்புகள்லாம் நழுவ விட்டுருப்பீங்க. அப்போ போன வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு எப்போ அடுத்து நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் மேஷ ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மரோட மூல மந்திரத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தினமும் ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மரோடைய மூல மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டு சொல்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. உங்களால் எத்தனை வாட்டி எழுத முடியுதோ அத்தனை டைம் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. டெய்லி இந்த 60 நாட்கள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய மிக பெரிய பெரிய தடங்கல்கள், பண வருமானங்கள். சில பேர் மேஷராசி என்பர்கள் கடந்த 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் இழந்திருப்பீங்க. எப்படி ஒரு மிக அதிகமான ஒரு மதிப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக இந்த மாதிரிலாம் விரயமாக போகணும் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட இழப்பாக பட்டது உங்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும். இனிமே நீங்க இந்த 25 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், ஓடணும், குடும்பத்தை விடணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நீங்க ஆளாகிறீங்க. இந்த மாதிரியா அந்த கடந்த காலத்துல வந்த வாய்ப்புகளை நழுவ விட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பாக தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நாட்கள்ல நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை தினமும் வழிபாடு செய்து அந்த மூல மந்திரத்தை தினமும் ஜெபித்து நீங்க உங்களுடைய தடைகளில் இருந்து வெளியில வருவதற்கு ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போகுது. நம்ம கோச்சார நிலவரப்படி அடுத்த 60 நாட்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுடைய தசாபுத்தி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, புதிதாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிதாக பிடிஎஃப் மூலமாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் எழுதி கொடுத்துட்ருக்குறோம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.